ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் அமல் பேசுகிறேன். இது என்னோடய புது சேனல் ட்ராவல் அகைன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் உள்ள வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த சேனலில் இப்போது நாங்கள் போட போகிற இந்த ஃபஸ்ட் வீடியோவில் வர்க்கலா ட்ரிப் போனதை ஷேர் பண்ணுறோம். என் ஃப்ரெண்ட்ஸோட வர்க்கலா பிளான் பண்ணியிருந்தோம். வர்க்கலா வயா குற்றாலம் அதான் பிளான் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நாங்கள் குற்றாலம் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து தான் நாங்கள் கிளம்புறோம். பயங்கர மழை. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ எப்படி கிளம்ப போகிறோம்னு தெரியல, பட் ஆனால் பக்காவாக பிளானில் தான் இருக்குது. ஸோ மதுரை ஹைவேல டீசல் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிவிட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோமா. ஸோ நல்ல டாக்கிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்னாப்லாம் எடுத்துகிட்டு போகிற வழியில் நல்லா பசிச்சு இங்கேயே சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்வேல மதுரை ஹைவேல ஒரு ஹோட்டல் பார்த்து உள்ளே போயிட்டோம். நல்லா ஆம்பியன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ போய் ஒரு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்டுட்டு எல்லாருமே தோசை தான் சாப்பிட்டோம். ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. குற்றாலம் நைட்டு ஒரு 12:30 இல்லை 12 o'clock போல் ரீச் ஆகிட்டோம் குற்றாலத்துக்கு. அதனால் பொறுமையாகவே தான் வந்தோம். ஏன்னா அங்கே இடலெல்லாம் மழை இருந்துச்சு. பட் ஆனால் குற்றாலம் சைடு சாரல் மழை தான் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நைட்டு ஒரு 11:30 12 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ரீச் பண்ணோம். ரெசிடென்சிங்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 4 beds போட்டு 4 பேர் நீட்டாக தங்குற மாதிரி எங்களுக்கு ஒரு டோட்டலாகவே ஒரு 1500 தான் கேட்டாங்க. ஆனால் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டோம் அங்கே. தென் அங்கேருந்து அப்படியே நைட்டு குற்றாலம் போய் நைட் டைமில் நைட் வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டோம். லக்கேஜ்லாம் ரூம்ஸில் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். யாருமே இல்லை. ஏன்னா நம்ம தான் அனாதையாக போகிறோமோ. நைட்டு ஒரு 12:30 1 o'clock இருக்கும். சரி போகலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா வரிசையாக கடையில் ஆட்கள். நைட்டு 1 மணிக்கு இந்த நிலமை. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருந்துச்சு மேக்ஸிமம். விடிய ஆள் வருவாங்க போல், எங்களுக்கு அது தெரியாது. பட் ஆனால் உள்ளே போனால் நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறையா இந்த துண்டு டவல் அந்த ஷார்ட்ஸு சொன்ன மாதிரி நிறையா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு அழகான ட்ரெஸ்லாம் இருந்தது. உள்ளே போனால் வரிசை ஆட்கள்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு கேங்கே ஊர்லேருந்து வந்திருப்பாங்க போல், ஒரு ஃபேமிலி. நாங்கள் 4 பேரும் போய் பார்த்துட்டோம். பட் ஆனால் பக்கத்தில் போய் பார்க்க முடியல. ஏன்னா ரோப் கட்டி தடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே பக்கத்தில் போய் எடுக்க முடியல. நைட் நேரத்தில் ஒரு 1 o'clock அந்த வியூவை பார்க்குறப்பயே கொஞ்சம் அழகாகவும் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் அந்த சவுண்டு கேட்டால் கொஞ்சம் பயமாக இருந்தது. நல்ல ஒரு அர்ப்பரிக்கிற ஒரு சவுண்டு. ஸோ அங்கேருந்து போய் ஒரு ஸ்னாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ஐ லவ் குற்றாலம்ங்கிற ஒரு போர்டு கீழே பக்கத்தில் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு.
நாங்கள் நைட் நேரத்தில் இவ்வளோ தூரம் கூட்டங்கள் இருக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் மட்டும் தான் வரோம், சரி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் பரவாயில்ல, எங்களுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நைட் நேரத்தில் அந்த அழகான குற்றால வியூவை பார்த்துட்டு வந்துட்டோம். காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். குளிச்சுட்டு நம்ம வர்க்கலா கிளம்பணுங்கிறதுக்காக. ஏன்னா வர்க்கலாவில் மார்னிங் 11 o'clock வந்து எங்களுக்கு செக்கிங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் போகணுங்கிறதுக்காக இங்கே சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு ஸோ டவல் ஷார்ட்ஸு எல்லாமே இந்த அண்ணா கடையில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ டோட்டலாக ஒரு 1000 வந்துச்சு. 4 பேர்த்துக்கும் ஒரு ஷார்ட்ஸு, 4 பேர்த்துக்கும் ஒரு டவல் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்தா ஃபுல்லாக நம்ம ஐயப்ப பக்தர்கள், ஃபுல் க்ரௌடு. பட் ஆனால் வந்து பெரிய அளவு க்ரௌடு இல்லை இது கம்பேர் பண்ணுறப்போ. தண்ணியும் மாடரேட்டாக தான் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதாவது என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ ஒரு 2 minutes வெயிட்டிங் டைமில் தான் நாங்கள் வந்து குளிச்சுட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் குளித்தோம் ஆக்சுவலாக. ரொம்ப போங்கலாம் சொல்லியெல்லாம் பண்ணலை. ஏன்னா வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் க்ரௌட் இருந்தது. ஸோ இருக்கிற தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, நல்ல வாட்டரில் குற்றாலம் குளிக்கிறது எல்லாத்துக்கும். தண்ணியும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணி குளிக்கிறப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்து குளிக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு போய் கடைசியில் மார்னிங் டிஃபனே முடிச்சிட்டோம். நாங்கள் பக்கத்தில் இட்லி விற்றுட்டு இருந்தாங்க. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 7:30 8 o'clockலாம் கிளம்பிட்டு வர்க்கலாக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 11 o'clock அங்கே செக்இன், கிளம்பி போயிட்டுருக்கோம். வர்க்கலா போகிறப்போ குற்றாலம் டு வர்க்கலா வந்து ஆக்சுவலாக இடையில கொஞ்சம் ரொம்ப நேரமாக டவர் இல்லை. ஸோ என்னன்னு தெரில, சுத்தமாக டவர் இல்லை. நம்ம ஏர்டெல் யூஸ் பண்ணுறோம், அந்த ஏரியாவில் சுத்தமாக இடையில டவர் கிடைக்கல ரொம்ப நேரமாக. நல்லா இருந்துச்சு, அந்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் கரெக்டாக ரீச் ஆனது கரெக்டாக 11 o'clock செக்கிங். இது எப்படி எங்களுக்கு அமைஞ்சதுன்னே தெரில. திரும்ப எக்ஸிட் ஆகிறப்பையும் செக் அவுட்டுக்கும் சேம் டைமில் வெளியில் போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் செக்இன் கரெக்டாக 11 o'clock உள்ளே என்ட்ரு ஆகிறோம், அருணாச்சலத்தில் சைன் பண்ண மாதிரி. ஸோ நாங்கள் வந்தது தான் அந்த பிளாக் பீச் ரெசார்ட். ஸோ இந்த பிளாக் பீச் ரெசார்ட் ஆல்ரெடி நிறைய யூடியூப்ஸில் போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம்.
ஃபைனலாக ரூம்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நல்லா அழகாக ஒரு கார்டனிங் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா அழகாகவே இருந்துச்சு. ஸோ எங்கள் 2 பெட்ரூம்ஸ் வந்து பக்கத்தில் தான் எங்கள் ரூம்ஸு. ஸோ 2 காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதான் எங்கள் ரூமோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ அதனால் என்ட்ரன்ஸோட சூப்பராக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். நான் ஏதோ ரூம் சின்னதாக இருக்குன்னு நினச்சி ஒரு கால்குலேஷன் போட்டு வந்தோம். பட் ஆனால் இதான் நாங்கள் 2 பேர்த்துக்கு எவ்வளோ பெரிய ரூம் பாருங்கள். ஐயோ see this. இதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே போய் கடலில் கால் நனைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி போனோம். கிளிஃப்லேருந்து அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருந்தது. அந்த கீழே இறங்கி போகிறதுக்கு பாத்து இருந்துச்சு. ஸோ அந்த பாத்து வழியாக அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வியூவில் நம்ம நிறைய கடலில் பார்த்துட்ருக்குறோம். ரெஸ்டாரண்ட்லேருந்து செம்ம அழகாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு கூட்டம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. மார்னிங் வெயில் அதிகமாக இருக்கனால வரலையானு தெரில. மொத்தமே ஒரு 40-50 பேர் தான் இருந்திருப்பாங்க. அங்கங்கே ஃபாரினர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படியே கீழே போய் காலம் நினச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டோட எக்ஸிட்லேருந்து பேக் சைடில் அப்படியே கீழே இறங்கி போனோம். அது டேரெக்டாகவே கடலுக்கு கூட்டி போயிடுது. அந்த இடம் வெயில் தாங்க ரொம்ப அதிகம். ரொம்ப பயங்கர வெயிலுங்க. மொத்தமே சொன்னேன்ல, மொத்தமே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ரொம்பலாம் பெரிய ஆளுலாம் இல்லை. தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும் வெயில் பயங்கர வெயில். ஃபோட்டோஸ் எடுக்கிறது செம்மையாக இருந்துச்சு நிறையா பிளேசஸ்ஸு. ஸோ நாங்கள் அதில் தான் நிறையா ஃபோட்டோஸ்லாம் ஸ்னாப் எடுத்துகிட்டு தண்ணியில் விளாண்டுட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வர்க்கலாவில் இன்னும் 2-3 பிளேஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன்.